இந்த சின்ன கேப்பில் பூச்சி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூச்சி பாருங்கள். ஸோ இந்த பூச்சி நமக்கு வந்துட்டு சின்ன விஷயமா தெரியும். இது வந்து வண்டி ரன்னிங்கில் இடித்தது தான் இந்த பூச்சி. இது என்னென்ன வேலை வைக்குன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் கார் வச்சுருக்கிறீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி கார் வச்சுட்ருக்கவங்க நிறையா மிஸ்டேக் பண்ணிவிடுவாங்க. அதில் மெயினாக என்னென்னா, இப்போ நான் வண்டி வந்துட்டு லாங் ட்ரைவ் போயிட்டு வந்தேன். அதாவது இங்கே சென்னையிலேருந்து சேலம் போயிருந்தேன், சேலத்துலேருந்து திரும்ப சென்னைக்கு வந்திருந்தேன். ஸோ அப்படி வர்ற கேப்பில் வண்டி முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பூச்செல்லாம் அடிக்குது இல்லைங்களா, இங்கே பாருங்களேன். இந்த பூச்சி அடித்து இந்த இடம் வந்துட்டு ஒரு மாதிரி நல்ல டைட்டாக வந்து பிடிச்சிக்கிங்க பாருங்கள். எவ்வளோ தேய்ச்சாலும் போக மாட்டேங்குது. அந்த பூச்சோட வந்துட்டு இது, அதாவது அந்த பூச்சி நசுங்கி போச்சு இல்லைங்களா, அந்த பூச்சோட இது வந்து தேய்ச்சா போகவே மாட்டேங்குது. இப்படி நிறையா பேர் அதை கண்டுக்காமல் விடுறதுனால அது என்னாகும் பார்த்திங்கன்னா, இப்போ வந்துட்டு ஒரு 2 நாளைக்கே அது போகலை அப்படின்னா, அப்போ நீங்கள் தொடர்ந்து ஒரு நிறையா நாள் அதை வந்துட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா இது அப்படியே ஒரு மாதிரி அழுக்காக பிடிச்சிரும். ஸோ அந்த இடத்துல இந்த ஒரு பிளாக் கலர் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து வெளிரி போயிடும். அதனால் உங்கள் காரில் வந்துட்டு நீங்கள் லாங் ட்ரைவ் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த முன்னாடி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு தொடச்சி விட்ருங்க.